நான் படித்தது, நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஆரியர்கள் வேதங்கள் என்பது வாய்மொழியா தான் முதல்ல வந்தது. சான்ஸ்கிரிட்டு வந்து பின்னால் லேட்டு தான். வாய்மொழி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, இதுதான் அது. அதுக்கு வந்து மொழி எழுத்து வடிவம் பெறவில்லை. முதல்ல எழுத்து வடிவம் கிடையாது. சரி. அதே போல் சான்ஸ்கிரிட் வந்து இட்ஸ் அ கோட் லாங்குவேஜ். அது சங்கேத மொழி தானே மொழி. அது ஒருவருக்கும் தாய்மொழியாக இல்லாத மொழி. அது மொழியே கிடையாது என்னுடைய கருத்து. யாருக்காவது அது தாய்மொழியாக இருக்கணும். சான்ஸ்கிரிட் வந்து யாருக்கும் தாய்மொழியே கிடையாது. அதனால் அது வந்து சங்கேத மொழி. அந்த மொழி வடிவமாக வந்தது தான் வந்து பின்னாளிலே வேதம் அப்படின்றதுக்கு வந்து இந்த எழுத்து வடிவம் வரும்போது அது வந்து சான்ஸ்கிரிட் ஆயிடுச்சு ஒழிய, இது வந்து முதல்ல வந்து வாய் வழியாக சொல்லப்பட்டது தான். அது வந்து தேடல்களுக்காக வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இறை தேடலுக்காக வந்தது தான் வேதமே ஒழிய, இறைவன் யார் என்று சொல்லுவது வேதம் அல்ல. வேதங்கள், புராணங்கள், நாவல்கள், கதை, வரலாறு இவைகளை பகுக்கிறோம். கதை அப்படின்னா நடந்த விஷயத்தை பற்றி சொல்லும். வரலாறு என்பது ஆமாம், அது நிதர்சனமான உண்மை. இந்த ஆண்டில் இப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுறோம். இப்போ வேதங்கள் என்பது செவ்வழி செய்தியோ அல்லது வாய்மொழி வரலாறு அப்படின்ற மாதிரி எல்லாம் பதிவு பண்ணுறோம். அந்த வேதங்கள்லேருந்து தான் நம்ம வந்து பல விஷயங்களை வந்து நம்ம செய்திகளாக சொல்கிறோம். மீண்டும் நீங்கள் இந்த 3 படத்தை சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அதுக்கு இல்லை. இந்திய வேதங்கள் தான் இங்கே வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி வந்து பிற சமயம்னு எடுத்துக்கிட்டால் இந்து மதம். அந்த இந்து மதம் போது அவங்க எதை மெயினாக பெரிய இதுவாக நினைக்கல. எதையுமே மையம் நினைக்கல. வேதங்களை தான் நினைக்கிறேன். இல்லை, வேதங்களில் அது பல்வேறு தரப்பட்ட தெய்வ வழிபாடுகளை வந்து பதிவு பண்ணுறாங்க. அதில் புதுசாக ஒன்று சேர்ப்பாங்க. வேதங்களில் தெய்வங்களே கிடையாது. இல்லை, அதை தான் புதுசாக சேர்ப்பாங்கன்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ வேதிக் ரிலிஜன் வேறு, இப்போ இந்திய சமயங்கள் வேறு. வேதிக் ரிலிஜன் வந்து நம்மளை வந்து இங்கே இருக்க வந்து இன்னும் தான் ஒரு இந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இந்து மதத்தில் இருப்பவனுக்கே வந்து அவன் தெரியல யார் கீழே இருக்கான்னு. இதுதான் உண்மை. இல்லை, இது வந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொல்லிடுறாரு. நீங்கள் சொன்னதை தான் அப்படியே சொல்கிறாரு. இங்கே இப்போ நான் முடிச்சிடறேங்க இந்த கேள்வியில். இப்போ வேதங்கள், ஆரண்யங்கள், உபநிஷதங்கள், பாவத்திற்கு, இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பாவத்திற்கு பலியாகும் ஒரு மனுஷன் இருப்பார். அவர் தான் வந்து கடவுள், அது நிஷ்கலங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பதிவு பண்ணுறீங்க. இப்படிப்பட்ட வேத புராணங்கள் தான் தேவையில்லை, இந்த மாதிரி வேத புராண கதைகள் தேவையில்லை அப்படிங்கிறதான் அம்பேத்கர் வந்து பதிவு பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதுலேருந்து தான் இல்லை சொல்லலை. நான் வந்து அதுக்கு முன்னால் இங்கே இருக்குது இதை படின்ற, இங்கே கம்பேரிசன் வித் பைபிள் தான் சொல்கிறேன்னு ஒழிய அது ஓகே அது நல்லா இருக்குது அதை படிங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால் இதில் கூட போட்டிருப்பேன் பிரஜாபதின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து அதை தப்பான இடத்துல தப்பான முறையில் தவறான வழியில் நீங்கள் வழிபடுறீங்க. என்னை கேட்டால் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். இந்த வேதங்களில் இருக்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. வேதங்களில் மறைக்கப்பட்டு இருப்பதோ அல்லது அந்த பெயர் வந்து யாருக்கு பொருந்துகிறதுனா என்னுடைய கடவுளுக்கு பொருந்துகிறது. அதான் நான் சொல்கிறேன். இப்போ இதில் கூட பாருங்கள், எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லாத எல்லாருக்கும் ஒரு கடவுள் அப்படின்ற வசனம் சொல்லியிருப்பேன். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்து மதத்தின் மூல ஊற்றாக சொல்லப்படுகின்ற வேதங்கள் குறித்து கேள்விகளை டாக்டர் அம்பேத்கர் முன்வைக்கிறார். வேதங்களின் தோற்றம் பற்றிய பார்ப்பனிகளின் கட்டுக்கதைகள் நேரடியாக இல்லாமல் சுற்றி வளைத்து மக்களை தொடர்ந்து குழப்பிக் கொண்டு வருகின்றன என்பதை அவர் அம்பலப்படுத்துகிறார். தற்காலத்தில் பார்க்கின்ற பொழுது எந்த இந்துவுக்கும் வேதங்களின் பெயர்கள் கூட முழுமையாக தெரியாது. உண்மைதான். அதான் வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற அறிவு கூட இருக்காது. ஆனால் வேதங்களின் கடவுளர்களை போற்றி பாடுகின்றனர் என்று அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது மட்டும்தான் நினைவில் சேர்க்கப்பட்டும் மாறாமலும் இருந்து வருகிறது. இதைத்தான் இப்போ நீங்க வந்து பல இடங்களில் பதிவு பண்றீங்க. என்ன பதிவு பண்றீங்க? என்ன வேதங்களில் கிறிஸ்துவை, அதாவது அவர் போற்றப்படுகிறார்கள், இவர் இப்படி பிறந்தார், அவர் அப்படி பிறந்தார் சொல்லிட்டு பல இடங்கள்ல பதிவு பண்றீங்க. இப்போ இந்த கருத்து தான் நம்ம வந்து அவர் வேண்டாங்கிறார். யார் வேண்டாம்? அம்பேத்கரும் வேண்டான்னு சொல்றாரு. அம்பேத்கர் வந்து ஒரு அரசியல் அமைப்புல வந்தவர், ஆன்மீகவாதி கிடையாது அவர். சரி, ஓகேவா? முதல்ல அம்பேத்கர் ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகவாதி கிடையாது. பைபிளை தெரிஞ்சவர். பைபிள் தெரிஞ்சவங்களாம் ஆன்மீகவாதி ஆகிடப்படல. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய இந்த விடுதலை சிந்தனைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது
மோசஸ் அந்த ஜீசஸ் இஸ் காந்தி கூட அதான் சொன்னார், ஜீசஸ். ஏன் அவங்க 2 பேருமே வந்து அடிமைகளுக்காக வேலை செய்தவர்கள். தே ஆர் ஒர்க்டு ஃபார் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்றாரு, பிபிசி நியூஸ்ல சொல்றாரு. இப்போ அதனால தான் நம்ம வந்து அவருடைய கோடை வந்து நம்ம சொல்ல இப்போ வேண்டியது. நான் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து படத்தின் வழியாக பார்த்தீங்கன்னாக்கா, நிழல் ரவி வந்து ஒரு பிராமணர். அவர்கிட்ட பேசும்போது அவருடைய வேதத்திலிருந்து பேசிக்கிறோம். சரி, அப்படி தான் வந்து அந்த கான்செப்டில் தான் போதே ஒழிய, நீங்கள் நினைக்காம நான் கடைசியாக கொண்டு வர்றது பைபிள் தான். எவ்ரிதிங் லாஸ்ட் வந்து கடைசியாக இதுதான், இங்கேருந்து தான் அங்கே போச்ச ஒழிய அங்கேருந்து இங்கே வந்தது இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேனே ஒழிய, நான் வந்து இதை தான் முதன்மைப்படுத்திக்கிறேன். அதிலிருந்து இது வரல, இதுலேருந்து தான் அங்கே போயிருக்குதுன்றீங்க. ஆமாம், அப்படி தான் நான் சொல்கிறேன். எங்களுடைய எங்களுடைய ஆய்வாளர்கள், என் கூட இருக்கவங்க, எனக்கு குருமானவர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, வேதங்கள்லேருந்து பைபிளில் வரல, பைபிள்லேருந்து தான் வேதங்களுக்கு வந்தது அப்படின்னு தான் நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். அதை நாங்கள் வந்து நிரூபிக்க விரும்புகிறோம். இதாவது ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக, ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக. அந்த அது வந்து சகஸ்ரநாமாவளின்னு ஒன்று இருக்குது. சரி, அந்த சகஸ்ரநாமாவளியில் இது கிடையவே கிடையாது. அதுதான் நாம் உருவாக்க நினைக்கிறேன். இது நாம உருவாக்குனது. அதில் 1-2 தான் இருக்கும். கன்னி சுதாய நமக, சுத்தா இல்லை, சுதா. சுதான்னா சுதன்னா மகன், குழந்தை. கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உன்னை போற்றுகிறேன் அப்படின்றது வந்து ஒரு சில இடங்களிலே, அதுவும் வந்து நேரடியான வேதத்தில் இல்லாமல், அதுதான் எந்த வேதத்தில் வருது, அதுதான் அதுக்கு எவிடன்ஸே கிடையாது. சாது செல்லப்பாவே சொல்றாரு வந்து இது எவிடன்ஸே கிடையாது. இது நாம் கிறிஸ்தவர்கள் சான்ஸ்கிரிட்ல ஒரு பிரேயர் பண்ணா, ஒரு போற்றுதல் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி இல்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாய நமக, பிதாவின் மடியில் அமர்ந்திருப்பவரே உம்மை போற்றி வாழ்த்துகிறேன். இது எல்லாமே வந்து வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டது அல்ல. இது நான் நிறைய இடத்துல சொல்றேன். நிறைய பேர் நீங்க இது யூஸ் பண்றீங்க, பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு எவிடன்ஸே கிடையாது. இது நாம உருவாக்கியது இல்லை. இது ஒரு பாட்டாவே பண்றாங்க. அது வந்து நான் வேதத்திலேருந்து எடுத்தது கிடையாது. சான்ஸ்கிரிட்ல நாம உருவாக்குனது. அதில் வந்து அந்த விருட்ச சூலாய நமகன்றது வந்து இருக்குது அப்படின்னு வந்து 2-3 ஸ்காலர்ஸ். இப்போ நான் பெங்களூரில் ஒரு செமினாருக்கு போனோம். இதை பாருங்க, அது ஃபுல்லாக நான் படிச்சிடறேனே. ஓம் ஸ்ரீ பாபநாசகாய நமக, ஓம் நித்திய பிரம்மச்சாரியா நமக, திருமணம் இல்லாத நமக, பிரம்மச்சாரியா வாழ்ந்தவரே. அதெல்லாம் நாம உருவாக்குது. இது வந்து கிடையாது. இது எந்த வேதத்திலும் இல்லை. சரி, ஸோ இது எந்த வேதத்திலும் இல்லை, உண்மையே கிடையாது. அது 1-2 இருக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன எவிடன்ஸ் வந்து தெரியல. ஆனால் 1-2 இருக்கு. அதாவது அவர் வந்து அவருடைய எலும்புகள் முறிக்கப்படாது என்பதும், ஒரு மரத்தில் அவர் வந்து கட்டப்படுவார் என்றது அது வந்து வேதத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து கரெக்ட் நம்பர் வந்து நிறைய இன்னமும் அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க எதில் இருக்குன்னு. ஏன்னா நிறைய காரியங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. நிறைய வேதங்கள்லேருந்து எடுத்துட்டாங்க. சரி, இப்போ சாது ஐயா சொல்கிறதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க அதுலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரியர்களுடைய மிகப்பெரிய ஒரு இதுவே தரவுகளை அழிப்பது, அந்த ப்ரூஃப் இருக்கிறத அழிக்கிறது. அதுதான் அவங்களுடைய மெயினானது. அதனால் இது போயிருக்கலாம் என்பதும் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் எல்லாமே நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து வேதத்திலிருந்து எடுக்க. ஆனால் ஒரு சில யோகசுத்தர அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வார்த்தையாகிய கடவுள் அப்படின்றது போட்டிருக்கிறாங்க. பவிஷ்யா புராணம், கண்ணியின் வயிற்றில் பவிஷ்ய புராணம் வந்து இருக்கு. அதர்வன வேதத்தில் வந்து குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு அதில் இருக்கு. ரிக்வேதத்தில் மாட்டு தொழுவத்தில் பிறப்பார் அப்படின்னு. இதை ரிக்வேதத்தில் வந்து, அதாவது ரிக்வேதம் 335ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கான். ரிக்வேதத்தில் வந்து 10ஆம் அதிகாரம் 135 பாவத்தை போக்குவார். பவிஷ்ய புராணத்தில் இருக்குது. அது வந்து அந்த ஸ்லோகமே இருக்குது. அதில் வந்து சோபோவாசான் முதான்விதா ஈஷா புத்திரம் சாமாம் விதி குமாரி கர்ப்ப சம்பவா அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கும். அந்த ஸ்லோகத்துக்கு இது என்னென்னா, சாகா என்னும் மன்னன் நீர் யார் என்று கேட்டபோது, நான் கன்னியின் வயிற்றில் பிறந்த கடவுளின் மைந்தன், என் பெயர் மேசியா. அதான் அதனுடைய விளக்கம். அது பவிஷ்ய புராணத்தில் இருக்கிறது. இந்த பிரநடிக்க உபன்யாசம் அப்படின்ற ஒரு இருக்குங்களா? பிரகதாரணியக உபன்யாசம், அது பிரகதாரணியக உபநிடதம். இது வந்து இத்ராய பிரமாணம் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அது இல்லையே, அது தேத்திரிய உபநிடதம். அரைக்குறையா நிறைய பேர் அது மாதிரி எழுதுவாங்க, போடுவாங்க, போஸ்டர் அடிப்பாங்க. நீங்க அப்ப முழுசா படிக்காம வந்து இப்படி சொல்லிட்டா மக்களுக்கு வந்து தவறுதான். நிறைய அது மாதிரி பண்றாங்க. அதாவது அரைக்குறையா படிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு பண்றது. அது இல்லை, இது ஒரு தவறுதலான செய்தி போயிருக்குங்களா?
தவறு தான். நிறைய பேர் அது மாதிரி. ஏன்னா நாங்கள் வந்து எப்படின்னா அது ஆத்தென்டிக்காக இதுக்கு முன்னால் வந்து பண்ணி டாக்டரேட் வாங்கின நூல்கள், பிஹெச்டி வாங்கின நூல்கள், அதுலேருந்து தான் நம்ம எடுத்து இந்த வேதங்கள்ல இப்படி சொல்லுது, வேதங்கள்ல இப்படி சொல்லுது, அந்த வேதங்கள்ல தான் சாதிய சனாதனத்தையும் சொல்லுதே. சனாதனம் இல்லை, கிடையாது, வேணாம், சாதி பார்க்காத, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பார்க்க மாட்டேன்னு தானே நம்ம கிளைமேக்ஸில் அது தானே சொல்கிறோம். நீ அதுலேயே ஓடிட்டு இருக்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது கிடையாதுன்றது தானே சொல்கிறோம். அதே சத்திய தேடிலேயே நான் சொல்லியா, திருநெல்வேலியில் ஏசு நாதர்ன்னு சொல்கிறதுல எல்லாம் ஏசு நாடாருன்னு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் இந்த வசனமே எழுதுனேன். அந்த கதையை நம்ம பேசணும்னா இல்லை இல்லை, நீங்கள் சொல்ல வரீங்களா, அதுக்காக அது இல்லையே இல்லைன்னா நான் வந்து அதை அப்போ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணீங்க, இனிமேல் நீங்கள் அப்படியே இருங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அது எப்படி அந்த குற்றச்சாட்டு எப்படி என் மேலே வருதுன்னு தான் எனக்கு புரியல. நான் வந்து இனிமேல் நீங்கள் வேதங்களே படிங்க, பைபிள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லலை. ரெண்டும் ஒன்றுன்னும் நான் சொல்லலை, இதுவும் அதுவும் ஒன்றுன்னும் நான் சொல்லலை. அதே மாதிரி அதுதான் மூலம், இது வந்து அப்புறம் வந்ததுன்னு நான் சொல்லலை. ஆனால் எப்படி நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே வரீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து பார்வை வந்து ஒரு இவங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட படங்களை, ஏன்னா அதுதான் திரும்ப நான் பதில் சொல்வேன். 21 படத்தையும் பார்க்காதவங்க இதே மாதிரி பேசி. ஏன்னா உங்களுடைய படங்கள் வந்து டயலாக் ரைட்டிங், உங்களுடைய படங்கள் டயலாக் ரைட்டிங், அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து பாலச்சந்தர் ஸ்டைலில் இருக்கு. சரி, பாலச்சந்தர் ஸ்டைல், அதனால இவர் பிராமணர் மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிங்களா? பாலச்சந்தர் ஸ்டைலில் இருக்குது. பாலச்சந்தருடைய அந்த டயலாக் ஓரியன்ட் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு அபிமான இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் ஸ்டைல் வந்து வரலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது. அது ஏன் கிராமத்துக்கு போய் சேருமா அப்படிங்கிறது தான். கிராமத்துக்கு போய் அதான் திரும்ப நீங்கள் மறுபடியும் பாருங்க, அந்த ஒரு படத்துக்கு தான் வரீங்க. நான் அந்த படம் கிராமத்துக்கே எடுக்கலையே. கிராமத்துக்கு எடுத்த படம் அத்தனை இருக்கேன். சாவி கிராமத்துக்கு எடுத்திருக்கேன், அமாவாசை சேரிக்கு எடுத்திருக்கேன், என் மகனை 3 எல்லாத்துக்கும், மலேசியாவில் இருக்கணும் பார்க்கலாம், இந்தியாவில் இருக்கணும் பார்க்கலாம், கிராமவாசியா சேரிக்கு மட்டும் எடுக்கணுமா? அது அப்படி இல்லை. அந்த குடிகாரன்றதுனால நான் அந்த களம் அப்படி எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லம் டுவெல்லருக்கும் போகணும். ஏன்னா இந்த படங்க வந்து எல்லா இடத்துலையும் போடணும். குடிகாரன்றவங்க எல்லா இடத்துலையும் இருப்பானே, எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து அதாவது குற்றப்படுத்தணும்னு பேசுகிற மாதிரி அப்படின்னு தோணுது. ஜானர் ஒரு படம் இதுக்கு எடுத்திருக்கேன், ஒரு படம் அதுக்கு எடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் வந்து மாற்றம்னு ஒரு படம் பண்ணேன், அதில் வந்து ஒரு பணக்காரன் குடிக்கிறதான் காமிச்சிருக்கேன். அதனால வந்து நீங்கள் வெறும் இதுதான் எடுக்க இல்லை குற்றப்படுத்த உங்கள் வார்த்தையிலேருந்து தான் நான் அந்த கேள்வி வார்த்தையிலேருந்து தான் சொல்ல வரேன். இப்போ பாருங்களேன், அந்த படம் வந்து அதோட களம்னு சொன்னேன். அந்த கதையுடைய களமே நான் எதுக்கு அங்கிருந்து எடுத்தேன். இது பேர் வந்து ஏன் இந்த பார்வை, இந்த சிந்தனை அப்படின்னு சொன்னா, ஒரு குடிகாரன் ஏய் என்னம்மா எப்படிங்கிற அப்படின்னு சொன்னா அவன் குடிகாரனா இருப்பான். ரோட்ல காரி துப்புனான்னா, இப்போ வந்து சங்கர் படத்துல அந்த மாதிரி பண்றாங்க, காரி துப்புனான்னா அவன் வந்து சரி இதுல இருப்பான். வந்து லுங்கி கட்டி இப்படி வந்துட்டு இப்படி பண்ணான்னா அவன் சேரியில் இருப்பான். அப்படி ஏன் இந்த மாதிரி நீங்களும் பண்றீங்களா? அதை தான் நான் திரும்பி சொல்றேன். மாற்றம்னு ஒரு படம் வந்தது, அது பார்த்தீங்கன்னா அது வந்து சேரி கிடையாது. அதுலேயும் குடிகாரனை வச்சு சொல்லியிருக்கேன். அந்த குடிகாரனுடைய பிரச்சனை அவன் ஒய்ஃப்கிட்ட எப்படி இருக்கான்னு, அவன் வந்து சேரியில் இருக்க மாதிரி காட்டலையே. நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க. ஒரு படத்தை வச்சுட்டு பேசக்கூடாது. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். என்னுடைய படம் 21 படமும் படத்தை வச்சு பேசவே இல்லை. நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ பேச, நான் சொன்னதான் சொல்கிறேன். இந்த படம் இந்த களத்தில் எடுத்திருக்கேன், இன்னொரு படம் அந்த களத்தில் எடுத்திருக்கேன். அதுக்காக ஏன் நீங்கள் வந்து உடனே சேரியை தான் காட்டுறேன் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லையா. நானே வந்து பக்கா சேரியிலேருந்து வந்தவன் தான், ஓகேவா? நானே அந்த மாதிரி இருந்து வந்தவன் தான், குடிசை வீட்டிலேருந்து வந்தவன் தான். இன்றைக்கி இந்த வீடு இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா இது வேறு. அன்றைக்கு நான் அப்படி இருந்து வந்தவன் தான். அதனால் நான் வந்து ஏற்றத்தாழ்வுக்கு ரொம்ப எதிரானவன். நான் அந்த மாதிரிலாம் யாரையும் வந்து தாழ்த்தி இவங்க அது இது அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டேன். என் படங்களில் அதை மிக மிக தெளிவாக எல்லாருக்குமே சொல்கிறேன். ஆனால் நாங்கள் அஞ்சினதே கிடையாது அதை பற்றி பேச. உங்களுடைய படம் எப்படி இருக்கணுன்றதை நான் கடைசியாக எங்களுடைய எதிர்பார்ப்பு நான் தெரிவிக்கிறேன். சொல்லுங்கள். இப்போ வந்து 2 வழி இருக்குது. 2 வழி. ஒன்று வந்து ஜீசஸ் வழி, இன்னொன்று வந்து பால் வழி, பவுலடிகளார் வழி. இங்கே வந்து ஜீசஸ் வழி அப்படின்னு சொன்னால் அது ஒரு, பவுல் வழி அப்படின்னா அற்புதங்களை செய்பவர், அவர் அற்புதங்களை செய்பவர், பாவங்களை மன்னிக்கிறவர், உனக்காக இறந்தவர், வரப்போகிறவர் அப்படின்னு சொல்லப்படுகிற நற்செய்தி வழி, பவுல் வழி. இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும்னா, நான் அன்றைக்கி குடிகாரனாக இருந்தேன், நான் அன்றைக்கி பொறுக்கியாக இருந்தேன், நான் அன்றைக்கி இவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்,
ஆனால் இன்னைக்கு வந்து ஆண்டவர் எனக்கு ஒளி தந்து விட்டார், எனக்கு காலிங் வந்தது, எனக்கு அழைப்பு வந்தது, எனக்கு வந்து நான் இன்னைக்கு நற்செய்தி செல்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பவுல் வழி இல்லையா? இன்னொன்று இயேசு சொன்ன வழி, அது ரொம்ப கஷ்டமான வழி. இன்னைக்கு நிறைய பவுல் வழி தான் சொல்கிறதா நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் சொல்கிறத சொன்னீங்க? பவுல் வழி சொல்கிறதுனா யார்? நிறைய பாஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் என்னுடைய குற்றச்சாட்டு வந்து பவுலை யாருமே எடுத்துக்கலன்னு. இன்னைக்கு நீங்கள் கூட அந்த வழி தான் பண்ணுறீங்க. பவுல்ன்றது நான் வந்து எதை எடுத்துக்கிட்டேன்னாக்கா, மார்ஸ் மேடை பிரசங்கத்தை நான் மேலே. இப்போ இயேசுவின் வழி என்ன? இல்லை நான் சொல்ல இல்லை, நான் முடிச்சிடறேன். பவுல் வழியை தான் சொன்னேன், இயேசுவின் வழியை சொல்லவே இல்லை. இயேசுவின் வழி என்ன? சமூகம், அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிற இறையரசுன்னா சாதி சமய இன மொழி பேதம் இல்லாத ஒரு அரசு, அது இறையரசு, சமத்துவமான அரசு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். இங்கே புறவினத்தாரையும் நீ அன்பு செய்யணும். சமாரியன், ஒதுக்கப்பட்ட சமாரியனும் நல்ல சமாரியன், கெட்ட சமாரியன்னு சொன்ன அவனை நல்ல சமாரியன்னு சொன்னவரும் இயேசு கிறிஸ்து தான். பெண்ணை வந்து ஒதுக்கி வச்சிருந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிச்சவர். ஸோ ஒரு சமநிலைக்கு சமுதாயமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சவர் இயேசு கிறிஸ்து. இது இயேசுவின் வழி. இவர் அற்புதர், இவர் அடையாளங்கள் செய்பவர், இவர் மன்னிப்பவர், உன் பாவங்களை ஏற்றுக்கொள்வர், உனக்காக சிலுவையில் மரித்தவர், உனக்காக மீண்டும் உயிர்த்தவர், மீண்டும் வரப்போகிறவர். இது பவுலின் வழி. இந்த ரெண்டு வழியில் நிறைய பேர் வந்து பவுலின் வழியை தான் செய்கிறாங்க. நீங்களும் எப்படி தான் செய்கிறீங்கன்னு நான் சொன்னேன். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எந்த வந்து முழுக்க நற்செய்தி, அவ்வளோதான். இவர் வழி அவர் வழியெல்லாம் நான் பண்ணல. நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு சில படங்கள், அதான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த படங்கள் வந்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் மார்ஸ் மேடையில் எப்படி பேசினார், அவர் அங்கே எப்படி வந்து பிற சமயத்தவரிடம் பேசினார், அவங்க கோயிலை பற்றி பேசினார், அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்து பேசினார். உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறார்களேன்னா அப்போ கிரேக்க புலவர்கள் பாட்டெல்லாம் படிக்காமல் சொல்லியிருக்க மாட்டார். அந்த கான்செப்டில் நான் வந்து இந்தியா என்கின்ற அத்தேனையில் நம்ம எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், நம்ம எப்படி நான் செய்தி சொல்ல முடியும், அப்போ இங்கே இருக்கிற இலக்கியங்கள் இங்கே இருக்கிறத வச்சு நம்ம பேசலாமே, பவுல் பேசுகிற மாதிரின்ற குரூப்பில் ஒரு சில படங்கள் எடுத்தேனே ஒழிய என்னுடைய முழுக்க ஒன்று சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ வந்து நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அதாவது யூதனுக்கு யூதனா கிரேக்கனுக்கு கிரேக்கனா நாம் நற்செய்தி அறிவிக்கணும். இந்த கான்செப்டில் தான் நான் போயிட்டுருக்கேன். அது மட்டுமல்ல, kalyanam@jati.com அப்படின்னு ஒரு படம் ஆரம்பித்தேன். ஆனால் அது வந்து இன்னும் என்னால் எடுக்க முடியல. இது வந்து முழுக்க வந்து ஏற்றத்தாழ்வை குறித்து எடுக்க வேண்டிய ஒரு படம். சரி, அந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு என்னென்னா இல்லை, எனக்கு வந்து உங்களுடைய அந்த விஷயம் வரவேற்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. இதுதான் கண்டிப்பாக இதன் மூலமாக ஆதரவு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா இறைவனுக்கு நன்றி. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நற்செய்தி அப்படின்னு சொன்னால் இயேசு ஒரு நற்செய்தி சொல்கிறாரு. எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை, ஒடுக்கப்பட்ட உரிமை வாழ்வு, இதை வழங்குவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னார். லூகாஸில் வந்து சொல்லியிருக்கிறார்ன்றத எசையா தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்கிறத சொன்னார். அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு கிளீனாக சொல்லிட்டாரு. இதுதான். ஆனால் அந்த வேலையை இன்னைக்கு பெருசாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நடக்கலையே. இன்னைக்கு வந்து அதனால தான் சொல்கிறேன், இங்கே இயேசுவின் ஊழியம் நடக்கலை, ஊழியங்கள் வந்து அப்படி இல்லை, ஊழியங்கள் அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து போதகர்கள் எல்லாமே வந்து மந்தையை மேய்க்கிறவர்களாகத்தான் 99% போயிட்டு இல்லைங்க. இப்போ நான் போதகர்கள் வந்து நான் பொறுக்கியாக இருந்தேங்க, நான் ரவுடியாக இருந்தேன், அது சாட்சி. நான் சொல்கிறது அவங்க ஊழியத்தை பற்றி பேசுகிறேன். இல்லை, அதுதான் அதான் பவுலின் சாட்சி தான் நான் சொல்கிறேன். நான் வந்து அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து அன்னைக்கு ஆண்டவருடைய ஒளியாய் வந்தார், அதனால் நான் இன்றைக்கி வந்து இயேசுநாதர் போன இடங்களை தாண்டி நான் வந்து இன்றைக்கி வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். பல ஊர்களுக்கு போனேன், பல ரோமாபுரிக்கு போனேன், கலாத்தியரை எல்லாத்துலேயும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. இன்றைக்கி கிறிஸ்துவத்தினுடைய 2 ஃபவுண்டர்ஸ், ஈக்குவல் ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் இவரையும் பவுலையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அவருடைய அதிகமான புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் தான் வேதாகமத்திலேயே. ஓகே, ஆனால் அதை தாண்டி இயேசு முக்கியம் இல்லையா? இயேசு முக்கியம் தான். இயேசு சொன்ன அந்த வார்த்தை, அந்த அந்த அவருடைய வாழ்வு, எல்லாரையும் நேசியுங்கள் அப்படின்னு தான் சொன்னார். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்றது தான் முக்கியமான ஒரு
இதுதான் என்னுடைய கற்பனையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னது இயேசு கிறிஸ்து. கட்டளையாகவே இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அன்பு செலுத்து. அன்பு செலுத்துனா வெறும் கிறிஸ்தவம் மேலே மட்டும் அன்பு செலுத்தாத, எல்லாரையும் உன்னை போல பிறர்னா எல்லாருமே தான், எல்லாரையுமே நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று வந்து எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த சமாரியன் கதையை சொல்லி அந்த 3 பேரில் யார் அவனுக்கு பிறனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அது யார் அவனுக்கு பிறனாக இருந்தான்ற கேள்வியில் என்ன நம்ம புரியுது, நீ வந்து யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு, உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, நீ யார் வீட்டு பக்கத்தில் இருக்கின்றது தான் முக்கியம். அப்போ நீ யாருக்கு பிறனாக இருக்கிறாய் என்பது தான் முக்கியம் ஒழிய உனக்கு பிறன் யார் என்பது முக்கியம் கிடையாது. அப்போ நீ யாருக்கு பிறனாக இருக்கான்னு அவன் கடைசியாக சொல்லுவான், காயம் கட்டியவனே அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி நீ இருப்பா போப்பான்னு சொல்லி தான் அனுப்புகிறார். அப்போ அந்த காயம் கட்டுகிற ஊழியம் அப்படின்னு வரும்போது அந்த காயத்தில் எல்லாமே வரும். பாவமும் வரும், அல்லது அவிசுவாசம் வரும், அந்த அவநம்பிக்கை வரும், இல்லை மூட நம்பிக்கை வரும், இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு காயம் கட்டுறது தான் நற்செய்தி. நற்செய்தினாலே வந்து இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது தான் நற்செய்தி. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதுனாங்க இயேசு கிறிஸ்துவ கும்பிடுன்னு சொல்கிறது நற்செய்தி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் அவர் செய்ததையெல்லாம் நாமும் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அடுத்த கட்டம். முதல்ல இயேசுஸை அறிஞ்சிக்கிட்டால் தான் நீ இதெல்லாம் செய்ய முடியும். இயேசுவை அறிந்து கொண்டால் அவர் சொன்னது, அப்போ அதில் தான் நீங்கள் சொல்கிற அந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஏழையை பார்க்குறது, அந்த முதல் நான் எதுக்கு ஊழியத்துக்கு வந்தேன்னு அவர் சொன்னாரோ அதை நாம் செய்வது. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு நிச்சயமாக எனக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து கிறிஸ்தவம் என்று எடுத்துக்கிட்டால், இன்றைக்கி ஊழியங்கள்னு எடுத்துக்கிட்டால், அங்கே இயேசு கிறிஸ்துவையும் முழுசாக சொல்லலை, பவுலுடைய ஊழியத்தையும் முழுசாக பண்ண. ஏன்னா என்னுடைய குற்றம். ஏன்னா நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு இது வரைக்கும் யாரும் செய்யாத வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுடைய வேதனை கஷ்டம் வந்து எனக்கு பெரிய கேள்வியை எழுப்புச்சு. என்ன இங்கே பணக்கார பாஸ்டருங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க, அதாவது கோடியில் வாழற பாஸ்டருங்க. நான் பேரிட்ட சொல்ல முடியல, பேரிட்ட சொல்ல முடியும். நீங்கள் இந்த வேலைக்கு வந்து ஏன் உதவலை? அப்போது இங்கே வந்து இயேசுவின் வழியில் இங்கே எவனும் அந்த வார்த்தை வருது இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது இல்லைங்களா? கன்னத்தில் இருந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன், இதற்கு மேல் நான் என்ன செய்ய சொன்னேன்? இல்லை, வாழ சொல்லி வாழ்ந்தும் காட்டு விட்டேன்றாரு. நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் இருந்தாலும் அதாவது சொல்கிறேன்னே, என்ன சொல்றது, மெஜாரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, திருட்டு மெஜாரிட்டி, சிறுபான்மை பெரும்பான்மை, திருட்டு மெஜாரிட்டியா? இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, பெரும்பான்மை அப்படி இருக்கு. இல்லை, இப்போ அதுதான் உண்மை. இல்லை, இது நான் மொத்தத்தையும் நம்ம சொல்ல முடியும். கான்ட்ரவர்சியாக நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த வேலை தான் செய்கிறீங்க நீங்கள். இந்த வேலைக்கு அப்போ உதவாத அல்லது தோழமை கொடுக்காத, தோள் கொடுக்காத, இப்போ என்னை மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்கிட்ட இல்லை, தோள் கொடுக்கல. ஆனால் எக்கச்சக்கமாக 150 கோடி சொத்து வச்சுட்டு பில்டிங்கு, பணம், ஏக்கர்ஸ் நிலங்களை வச்சுக்கிட்டு. கரெக்டு, நீங்கள் சொன்னால் அது ஏசுதானு சொன்னார், சொந்த ஊரில் கனவீனம் அடைவான் அப்படின்னாரு. அது மாதிரி தான் அப்படி எடுத்துக்கிறேன் நான். தீர்க்கதரிசி வந்து அவருடைய சொந்த ஊரில் கனவீனம் அடைவான். ஏன் சொல்கிறேன்னா, சரி, இந்த படம் ஓம்சாலம் படம் வெளியே வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அகஸ்டின் ஜெபக்குமார். அவங்க தான் கடைசியாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சொல்ல முடியாது, நான் தான் சொல்கிறேன். ஆனால் இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே குஜராத்தில் எங்கேயோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டார். ஆனால் அதை தாண்டி இதே தமிழகத்தில் நீங்கள் வாழ்கிற பகுதிக்கு பக்கத்துலேயே எக்கச்சக்கமான இடங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து அதை பெருசாக கூட சொல்ல முடியும். நான் சொன்னேன் கேளுங்களேன், ஊடக ஊழியம் அப்படின்றது வந்து இன்றைக்கி தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா அது எப்படி ஆயிடுச்சுனாக்கா, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு சேனல் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு சேனல் இல்லையா அப்படின்னு அரசியல்வாதிங்க கேட்குற மாதிரி. பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல அவங்க தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க தான் இப்போ அதை பெரிய கருவியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, அது தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய ஊழியத்தையும் வெளியே வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்கு ஊடகத்தை பயன்படுத்துகிறாங்களே ஒழிய நற்செய்திக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நற்செய்தியை பண்ணணும்னு நம்ம வந்தாலும் நமக்கும் வந்து சப்போர்ட். நான் தான் நிறைய மீட்டிங்கில் சொல்லுவேன், இதே வந்து நான் இந்த சத்திய தேடியை வந்து நான் காஞ்சி மடத்துக்கு எடுத்திருந்தேன்னு வச்சுங்க, இன்றைக்கி வந்து எங்கேயோ கொண்டு போய் வச்சுருப்பாங்க. சரி, அது வந்து இங்கே இல்லை. அதாவது நான் வந்து நாம் வந்து நம்மளுக்குள்ளே பேசுவோம்,
நமக்குள்ள பேசும், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அவங்கள பேச எல்லாருக்கும் போகும்போது நமக்குள்ள பேசுவோம். அவங்களுக்கு வந்து அதாவது நான் நான் வந்து இயேசுவை வந்து எல்லாரும் வந்து கண்ணு கொடுக்குற இயேசு பார்த்துருப்பாங்க, முடவனை குணப்படுத்திய இயேசு பார்த்துருப்பாங்க. நான் வந்து எருசலேம் தேவாலயத்தில் இருந்த இயேசுவை தான் நான் பார்க்குறேன். எருசலேம் தேவாலயத்தில் போயிட்டு அவர் எடுத்த சாட்டையை அந்த நினச்சின்னு தான் நான் பேசுகிறேன். நான் நமக்கு நாமே திருந்தாத வரைக்கும் இன்னொருத்தனை திருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன சரிதானுங்களா நான் சொல்கிறது? உங்களுடைய என்னுடைய ஆதங்கம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜோசப் பெஸ்கி, கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அவர்கள் வருந்தபொழுது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். அவர் தன்னுடைய ஆடையை வந்து காவி நிறமாக மாற்றிக்கிட்டார், பட்டை அடிச்சுக்கிட்டார், கொட்டை போட்டுக்கிட்டார். யார் நீங்கள்? நான் ஒரு கிறிஸ்துவ சாமியார் அப்படின்னாரு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருங்க, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுங்க. அது அவருடைய இறை வழி அது. ஆனால் அங்கிருந்து தான் தொடங்குச்சு இந்த சாதிய வேறுபாடுகள் அப்படின்னு ஒரு பெரிய தாக்கமும் இருக்குது. காமநாயக்கன் பட்டியில் அவர் இருந்தது. இன்றைக்கி பல இடங்களில் கொடிமரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பின்னணி இந்த பண்பாட்டின் அடிப்படையில் நாம் கிறிஸ்துவை போதிக்க வேண்டும்ன்ற அடிப்படையில் அதை கொண்டு வந்துட்டு இன்றைக்கு சாதிய கூறுகளாக கிறிஸ்தவனிடத்தில் இங்கே அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை கிறிஸ்துவத்தில் சாதி, கிறிஸ்துவத்தில் சாதி அப்படின்றாங்க. கிறிஸ்துவத்தில் எங்கே சாதி இருக்குது? சாதின்னா புரியல நீங்கள் உங்கள் கேள்வி. சாதியை கண்டுபிடித்தது கிறிஸ்தவம் கிடையாது. அப்போது இல்லை. ஆனால் அதை ஏன் இங்கே கடைபிடிக்கிறீங்கன்னு தான் கேட்குற மொழி. கிறிஸ்தவத்தில் சாதி இருக்குன்னு சொல்கிறதுடைய பொருள் அதுதான். கிறிஸ்தவத்தில் தான் சாதி இருக்குது. கிறிஸ்தவர்களிடத்தில் தான். ஆமாம், கிறிஸ்தவத்தில்னு சொல்லி இல்லை, நிறைய இடத்துல கிறிஸ்தவத்தில் சாதின்னு தான் உங்களுடைய நேர்காணல்லையே வந்து கிறிஸ்தவர்களிடம் சாதி தான் சொல்லியிருக்கோம். கிறிஸ்தவத்தில் சாதினாக்கா நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு எடுத்துக்கூடாது. நாம் சொல்ல வந்ததே அதுதானே.